வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வரை பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஏறக்குறைய 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. ஈரானிய மோதல் மற்றும் ஹார்மூஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்படும் கடும் உயர்விற்கு மத்தியில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி அகில இந்திய வானொலி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.